அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறக்கூடிய விழாக்களின் போது சிவபெருமான் எழுந்தருளி, அதாவது அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலையம்மன் எழுந்தருளி திருவிழாக்கள் நடைபெறும் போதெல்லாம் இந்த தூபம் போடக்கூடிய சிவ பக்தர் ஒருவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவோம். ஐயா வணக்கம். இந்த திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபத்தின் போது நடக்கக்கூடிய 10 நாள் திருவிழாவிலும் இந்த அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன் என பஞ்சமூர்த்திகளும் வெளியே போகும்போது மாட வீதியில் நீங்களும் வலம் அந்த தூபம் போடக்கூடிய அந்த நிகழ்வானது ஏற்படுகிறது. அதனுடைய காரணம் என்ன? அதனுடைய ஒரு இதுவை பற்றி சொல்லுங்க. எங்க ஐயா குங்குலி நயினார்னு சிவன் அடியார், சிறந்த அடியாருங்க ஐயா. அவர் குங்குலியம் போடுறது தான் சிவத்தொண்டா செஞ்சிருந்தார். சிவத்தொண்டா செஞ்சுன்னு இருக்கும்போது டெய்லி சிவத்தொண்டு சிவனுக்கு செஞ்சுனே இருக்கும்போது சாமி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு, எவ்வளோ இது பண்ணாரு. நல்ல செல்வாக்கா இருந்தவரெலாம் கஷ்டத்தை கொடுத்தாரு. அவர் ஒரு முக்கியத்தை கொடுக்கறதுக்காக அந்த குங்குலி சாமி பானம் சாஞ்சி போகுது, அதை நிமித்திடுவார். அதை நிமித்தி சாமியோட கருணையாட நிமித்திடுவார். அவருக்கு ஒரு புகழை கொடுக்கறதுக்காக குங்குலி நயினார் அவருக்கு சிறப்பு கொடுக்கறதுக்கு சாமி இந்த திருவிளையாடல் நடத்தினா. நல்லா அற்புதமான ஸ்தலங்க. அந்த ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குதுங்க. அந்த பக்கம் அற்புதமான ஒரு ஸ்தலத்தில், அந்த ஸ்தலத்தை சிவத்தொண்டு அதெல்லாம் அடியார்கள்லாம் சேர்ந்து சாம்பிராணி சொல்லலாம், தூபமும் சொல்லலாம். அதெல்லாம் சாமிக்கு தொண்டு செய்கிற வேலை தான் ஐயா, தொண்டு தான் செய்கிறோம். குங்குலி நயினாரனுடைய அந்த சிவ தொண்டினை வெளிப்படுத்தும் விதமாக அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் சிவன் கோயில்களில் நடைபெறக்கூடிய அனைத்து திருவிழாக்களிலும் தாங்கள் சிவபக்தர்கள் சென்று அங்கு நடக்கக்கூடிய அந்த விழாவின் போது அந்த சாம்பிராணி புகை என்று சொல்லக்கூடிய தூபம் போடக்கூடிய அந்த நிகழ்வுகளை நடைபெற்று வருவதாகவும், இவர்கள் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு தமிழகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அந்த மாட வீதியில் 10 நாட்களும் அந்த பஞ்சமூர்த்திகள் வலம் வரும்போது அந்த சாம்பிராணி தூபம் போடக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிவபெருமான் அந்த ஆனந்த தாண்டவத்தில் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளின் போது அந்த தூபத்தின் வழியாக வரும்போது அந்த சிவபெருமான் அந்த இருக்கக்கூடிய அந்த சாம்பிராணி புகையில் அந்த தூபத்தில் வெளியே வரும்போது அந்த பக்தர்கள் சிவசிவாய நமச்சிவாய என்று கோஷமிடும் போது பக்தர்கள் மெய்சிலுக்கும் அளவிற்கு இந்த நிகழ்வுகளானது இருப்பதாக தெரிவிக்கின்றனர்.